ஒரு தான் குழந்தை ஒரு பாட்டுக்கு மேல பாடினா வாய் வலிக்கும் நினைச்சு உடனே கதவு திறந்துட்டாரு. இது வந்து ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா சொல்றது. அது போகக்கூடாது. சாதனை தான் பேசப்பட்டு அப்படி கரெக்ட் வாங்க விளையாட பார்க்க முடியும். நான் 4வது மாடியில் இருக்கேன், அவர் 2வது மாடியில் இருக்கேன். அதுவா அது இல்ல. அப்படி இன்னைக்கு கரெக்டா வந்துட்டு நீங்க சரிதா அப்புறம் இந்துமதி யாரெல்லாம் சொன்னீங்களோ நாளைக்கு நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வரீங்கன்னா அந்த அலுவலகத்தில் 52 வயசு ஆயிடுச்சு, என் சர்வீஸ் கூட கிடையாது, இந்த பொண்ணுக்கு வயசு, இது சொன்னதை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு ஆகணும். ஏன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி. அப்ப அந்த இடத்தை அடைய வேண்டும், அந்த லட்சிய வெறி நம் மனதுக்குள் வர வேண்டும். அதற்கு ஆளுமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆளுமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த முட்டைகளை உடைத்து வெளியே வர வேண்டும். என்னென்ன முட்டைலாம் தெரியும்ல? இன்னும் இதை தாண்டி இன்னும் நிறைய முட்டைகள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன எதனா கேட்டாக்கா அப்படி பீச் குரல்ல பேசுறது, அப்புறம் பயந்து பக்கத்துலயே முடிக்கீழ உட்கார்ந்துட்டு இருக்கிறது, தலையை கேள்வி கேட்டா தலையை குடிச்சுக்கிறது, எங்க ஒருத்தர் சும்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன கேட்டுவாங்களோ அப்படின்னு சொன்னாங்க தலையை குடிச்சு. இதெல்லாம் எவ்வளவு செய்யணும் நம்ம? செய்யணுமா இல்லையா? அதெல்லாம் நான் எனக்கு தெரியல தெரியலையோ நான் கம்பீரமா நிமிர்ந்து உட்கார்றேன். நான் பதில் சொல்லுவேன். தப்பா இருந்தா பரவாயில்ல, சரியான பதிலா இருந்தா பாராட்டு கிடைக்கும் போது, தப்பா இருந்தா அவங்க சரியான பதில சொல்ல போறாங்க. சொல்ல வைக்கலாமே, சொல்ல வைக்கலாம்ல. அதே ஒரு அந்த முயற்சியாவது பண்றாங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குணங்கள் முதல்ல இந்த தயக்கம் அறியாமை பயம் இதெல்லாம் போச்சுனாவே ஆளுமை பண்புகள் நல்லா வரும். இதுக்கான நடை, இதுக்கான பேச்சு, நல்ல செயல்படக்கூடிய ஆற்றல், மற்றவங்களால முடியாதுன்னு சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய திறமை, கட்டுப்பாடுகளை உடைச்சி மேல வரணுங்கிற எண்ணம். இவன் இல்லம்மா நீ பெண் பிள்ளை நீ இப்படிதான் இருக்கணும்னா ஒரு பக்குவமா எடுத்து சொல்லி இல்லம்மா என்னால வர முடியும், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து காமிக்கணும். சரோஜினி நாயுடு பாருங்க, சுதேஷ் சந்திரபாணி பாருங்க, பிரதிபா பாட்டீல் பாருங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாம் காமிக்கணும். இவங்கெல்லாம் ஒரு தாய் வயிற்றுல ஒரு எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்தவங்க தான், அவங்களால வர முடிஞ்சது என்னால வர முடியாதா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த சில இதெல்லாம் இருக்கு, நமக்கு தடைகள்லாம் இருக்கு. அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு மேல வர்றதுலதான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். வர்ஜின் மொபைல் பத்தி சொல்றேன்னு சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? பத்தியா நானே ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதோட நான் நிறைவு செய்றேன். அந்த வர்ஜின் மொபைல் இந்த கம்பெனி இருக்கு, அவங்க வந்து இங்க நம்ம நாட்டுல மொபைல் போனே விற்கிறது வெறும் பேர் தான் கொடுத்துருக்காங்க. வர்ஜின் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்ட் நேமுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த போனோம், அவங்க நாட்டில் லண்டன், அவங்களுடைய பேஸ் வந்து லண்டன். அந்த ரிச்சர்ட், அந்த வர்ஜின் கம்பெனியுடைய ஓனர் வந்து ரிச்சர்ட், அவர் வந்து அவருக்கு நம்ம நாட்டில் செல்போன் விற்கிறாராக விற்கல, டாடா கம்பெனியோட இணைஞ்சு அவங்க வந்து அவங்க நேம் மட்டும் கொடுத்துட்டு டாடாவுடைய போன் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த நேமுக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு ரிச்சர்ட். அவருடைய அந்த வாசகம் தான் அந்த மாத்தி யோசி அப்படிங்கிறது. ஏன் மாத்தி யோசின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, ரிச்சர்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ரொம்ப பிஸியாவே இருக்குமே, இங்கேயாவது தீவுக்கு போய் நிம்மதியா ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. உடனே அவருடைய காதலியை கூப்பிட்டு போயிட்டார். மனைவி கூட்டு போயான்னு நினைக்காதீங்க, அவங்க நாட்டுல அதை வந்து காதலின்னு சொல்றது வழக்கம். சரி, அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு நல்ல தீவுக்கு, ஒரு அழகான தீவு போய் பார்த்தாங்க. நிறைய தீவுகளை சுத்தி பார்த்துட்டே வந்தாங்க. நெக்கர்னு ஒரு தீவு, ஒரு ஐலண்ட். நான் நடந்த சம்பவத்தை சொல்லிருக்கேன், இது கதை. நெக்கர்னு ஒரு ஐலண்ட், அதை போய் பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது ரிச்சர்டுக்கு என்ன தோணுச்சு மனசுக்குள்ளன்னா, நாம வந்து அடிக்கடி இந்த தீவுகளுக்கு பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கோம், நாமே ஒரு சொந்தமா தீவு வாங்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல வசதியானவர், அடிப்படையில ஏழ்மையில இருந்து வந்தவர். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திக்கும் போது நான் சொல்றேன். சோ ஒரு தீவையே விலை வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. போய் அந்த தீவு விலை பேசுறவங்க கிட்ட, அந்த ஏஜென்ட் கிட்ட போய் கேட்டாங்க. விலையை கேட்டவங்க ஒரு தலையில இருந்துச்சு. அவ்வளவு அது பெரிய கோடிகள்ல போகுது, மில்லியன் பில்லியன் போகுது. ஐயோ இது நம்மளால முடியாது போல இருக்கு, இந்த நெக்கர் தீவை நம்மளால இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. சரி போலாம், ஊருக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அவங்க போகக்கூடிய ஃபிளைட் கேன்சல். பெரிய பிசினஸ் மேன்,
அவங்களுக்கு ஃப்ளைட் வெர்ஜின் ஏர்லைன்ஸ் எல்லா நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எல்லா நாடுகளுக்கும் விமானம் பறந்துட்டு இருக்கு அந்த கம்பெனியோட விமானம். அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, ரயில்வே சர்வீஸ் இருக்கு அவங்க நாட்டுல. இன்னும் நிறைய என்னென்னலாம் பிசினஸ் இருக்கோ எல்லாருமே நுழைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரிலையன்ஸ், டாடா இந்த மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாம் விட இன்னும் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆள். ஆனா அவரால் இந்த தீவை வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. சரி, போலாம் முடிவு எடுக்கும் போது ஃபிளைட் கேன்சல் ஆன உடனே ரொம்ப ஐயோ எல்லா வேலையும் நிற்கிதே, நம்ம போனா தானே நம்ம என்ன பண்றது தெரியல உட்கார்ந்து தலையில கை வச்சு யோசனை பண்ணிட்டு போய் இந்த வாடகைக்கு விமானம் அந்த இடத்த போய் கேட்டார். ஒரு விமானத்தை வாடகை எடுத்தா எவ்வளவு ஆகும்? அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னாங்க, இவ்வளவு ஆகும். இப்ப இவரும் இவருடைய காதலி 2 பேர் போறதுக்கு அவ்வளவு விலையை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சார். கொஞ்சம் யோசிச்சு கொஞ்ச நேரம் சிந்திச்சார். உடனே சிந்திச்சு என்ன பண்ணாரு, இவர் மாதிரியே அந்த ஃபிளைட் கேன்சல் ஆனதுனால ஒரு 62 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் போனாங்க. இப்ப லண்டனுக்கு இந்த நெக்கர் ஐலாண்ட்ல இருந்து ஃபிளைட் புறப்பட போகுது, ஒரு டிக்கெட்டோட விலை இவ்வளோ, யாரெல்லாம் வர போறீங்கன்னு கேட்டாங்க. மொத்த பேர் வாங்கிட்டாங்க. யாராவது ஒரு நாள் வரைக்கும் காத்திருந்து வர முடியுமா? அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கு. சரி, மொத்த பேர் வரணும், அவ்வளவுதான். டிக்கெட் மொத்தம் வித்துருச்சு. அவர் அங்க வாங்கினாரு. டிக்கெட் எவ்வளவு வாடகைக்கு எடுத்தாரு, அதை விட டபுள் மடங்கு பணம் வந்து ஏன்னா கொஞ்சம் கூடுதலா வச்சுதான் சொன்னார். இதை வாங்கிட்டு இந்த ஃபிளைட்ல போகும்போது தான் அந்த எண்ணம் உருவாகுது, நாம ஒரு ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன, அந்த நிறுவனம், அதாவது போக்குவரத்து நிறுவனத்தை ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணமே எப்போ வருதுன்னா வாடகைக்கு எடுக்கும் போது தான். அப்பவே அந்த நேம், அந்த வர்ஜின்ங்கிற பேர் மனசுல அப்பதான் உருவாகுது. வர்ஜின்ங்கிற அந்த நேம் அப்பதான் உருவாகுது. அதுக்கு பிறகுதான் நிறைய நிறுவனங்கள் தொடங்கினது. அதுக்கு பிறகுதான் நிறைய பேர் செல்போன் வரைக்கும் நம்ம ஊர் வரைக்கும் வந்துட்டு மாத்தி யோசி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாத்தி யோசிங்கிற வாசகம் அந்த ரிச்சர்ட் கூடியது. அப்ப மத்தவங்கள மாதிரியே யோசிச்சுட்டு கம்பெனி உட்கார்ந்துருந்தா லண்டன் போய் சேர்ந்துருக்க முடியுமா? சேர்ந்துருக்காது. எண்ணங்கள் எப்போ உருவாகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த குறிப்பிட்ட எண்ணம் இந்த நேரத்துல தான் உருவாகுங்கிற ஒரு விதினா அந்த விதியெல்லாம் சொல்லுது. நம்ம ஒரு சில நேரத்துல தான் சில எண்ணங்கள் போகும். எல்லா நேரத்துல எல்லா எண்ணமும் வருது. அப்போ நாம ஒரு ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோணுது? வாடகைக்கு ஒரு ஃபிளைட் எடுத்து போகும்போது தோணுது. அந்த எண்ணம் வந்ததுனால அவர் அவ்வளவு பெரிய பில்லியனரா ஆனார், மல்டி பில்லியனரா ஆனார் இல்லையா? அப்ப அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு தடை தான். ஃபிளைட் கேன்சல்ங்கிற ஒரு தடை. அப்ப தடைகளையோ தோல்விகளையோ துன்பமா கருதாம மாற்றி யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்மால ஒரு பெரிய ஆளா வர முடியும். வருமா? சரி, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அப்படியே மெதுவா எழுந்திருச்சு நிக்கிறீங்க. நான் ஒரு வாசகம் சொல்றேன், அதை நீங்க 3 முறை திரும்ப சொல்றீங்க. யார் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு, 5 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. நீங்க முன்னாடி வந்து சொல்லி அவங்கள சொல்ல வைக்கிறீங்க, கம்பீரமா சொல்ல வைங்க. ரைட்? சரி, அப்படியே கையில எடுத்த போல சரி உங்க சொந்த பத்தி எல்லாத்தையும் கீழே வச்சுருங்க. நல்லா இருக்கு பாருங்க. I can, I will. இது இங்கிலீஷ். என்னால் முடியும், நான் செய்வேன். தமிழ்ல சொல்லுங்க. சரி, எப்படி சொல்லணும் அப்படின்னா என்னால் முடியும், நான் செய்வேன். முதல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லணும். என்னால் முடியும், நான் செய்வேன். நான் செய்வேன் கைக்கு வரணும், ஒரு அடி முன்னாடி வரணும். ரைட்? என்னால் முடியும், நான் செய்வேன். சரி சொல்லுங்க. என்னால் முடியும், நான் செய்வேன். நீங்க அந்த காலை முன்னாடி வைக்க முடியாது. அதனால வெறும் அப்படியே இருந்து மட்டும் சொல்லுங்க. கையை மட்டும் வைக்க சொல்லுங்க. என்னால் முடியும், நான் செய்வேன். இப்போ 200 பேர் வாங்க. எப்படி வாங்க? இந்த கட்டணம் சொன்னாங்க சார், திவ்யானந்த் சார் அது வடிவமைச்சு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் வேலை வச்சுருக்கோம். ரைட்? சொல்லமா? என்னால் முடியும், நான் செய்வேன். என்னால் முடியும், நான் செய்வேன். முதல்ல நான் செய்வேன். என்னால் முடியும், நான் செய்வேன். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வேற வாங்க. என்னால் முடியும், நான் செய்வேன். என்னால் முடியும், செய்வேன்.
மேடம் பேராசிரியர் உண்மை தெரிவிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க வரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் இங்க வந்தோட ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வீட்டுல இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால நீங்க இதுவரையும் எதுவுமே நினைக்கல. இங்க வந்தாலே இந்த மாதிரி ஆகணும் ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சோஷியல் கண்ட்ரோல் நம்ம வீட்டுல டிவி நேரடியாக பேசக்கூடிய ஒரு வல்லமை நல்ல ஒரு பொறியாளராக, ஒரு டாக்டராக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு ஆசிரியராக